இந்த கதையோட ஆரம்பத்தில் ஹீரோவும் அப்புறம் அந்த டான்சியுமே வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் பார்த்தா நேன் அப்புறம் அவளோட மாஸ்டர் 2 பேருமே வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ நேன் பார்த்துட்டு வந்துட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் மாஸ்டர், நான் இந்த மாதிரி ஒரு செக்னால் தேர்வு செய்யப்பட்டிருக்கேன், இவங்க தான் என்னோடய மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டோ அப்படியா நல்லதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கிறவங்களும் என்ன பேசுகிறாங்கன்னா ஆக்சுவலாக அவள் செலக்ட் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சாதாரணமான ஒரு செக்ட், அதுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த விதமான ஒரு ஃபீட்ஸுமே கிடையாது. ஸோ அவர் இது மாதிரி கிடைக்கிறதுமே வேஸ்ட் தான். கண்டிப்பாக ஒரு லோ ஸ்பிரிச்சுவல் ரூட்ஸ் இந்த குழந்தைக்கு இருக்கணும். அதனால தான் இந்த மாதிரி ட்ராஷான செக்ட் இவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. உண்மைதான் அப்படின்னு சொல்லி சுற்று வட்டாரத்தில் எல்லாருமே இப்படி பேசிகிட்டு இருக்கிற நான் பிக் பிரதர் இந்த மாதிரி எல்லாருமே என்கிட்ட லோ ஸ்பிரிச்சுவல் ரூட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நான் இம்மோட்டலாக மாற முடியாது போல் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு அவங்க சொல்கிறதுல நீ கவலைப்படாதம்மா, நான் எனக்கு கல்டிவேஷன் எதுவுமே தெரியாது, பட் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்னு சொல்லிவிட்டு ஹீரோ அங்கே ஒரு ஸ்க்ரோல், ஒரு ப்ரஷ், ஒரு இங்கு இது எல்லாத்தையுமே வச்சு ஹீரோ எழுத ஆரம்பிக்க டான்சி பார்த்துட்டு மாஸ்டர் நீங்கள் எழுத போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு கல்டிவேஷனை பற்றி எதுவுமே தெரியாது, பட் நான் உனக்கு லாங்குவிட்டி அதை பற்றி ஒரு சின்ன ஒரு போயம் சொல்லிட்டு ஹீரோ ஒரு சின்ன போயம் எழுதுறாரு. அது எழுதுறது ரொம்ப ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதில் அதிகமாக இருக்க சரௌண்டிங்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் அது ஈர்க்குது. இப்படிக்கே அது கிங்டமில் இருக்கிற அந்த டைனாசிட்டியில் இருக்கிற கிங்கிவே அந்த பக்கம் திரும்புகிற அளவுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கும். இவங்களாம் என்னடா இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போது அந்த டீமனாக அங்கே பார்த்துட்ருக்கோம், என்ன இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அதே சமயத்தில் ஹீரோ இதை எழுதி கொடுத்தோன்னே அந்த மாஸ்டருமே பார்த்துட்டு யார் இந்த பர்சன், இவனோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது டான்சி இந்த மாதிரி மாஸ்டரோட இப்படி பண்ணது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஹீரோவோட ஸ்பிரிச்சுவல் பவரை பற்றி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கிங்கு அவரோட ஃபேமிலி வரும்போது மாஸ்டர் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ நீங்கள் தான் அந்த கிங்கா, வாங்க அதாவது வாங்க நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா இந்த கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இது கிங்கெல்லாம் இதை பார்க்க வருவாரான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு சர்ப்ரைசிங்கில் இருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோ இந்த மாதிரி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கல்டிவேஷன் வேர்ல்டுனால் என்னென்னு பார்க்குறா, நீங்கள் அதுலேயே ரொம்ப நாட்கள் வாழ்ந்தவர், அதனால் நீங்கள் அவளுக்கு நல்ல விதமாக கைட் பண்ணிக்கங்க, அவளை ஒரு கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கங்க, நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா என்னால் முடிஞ்சது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு இங்கே கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சரி நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் பவு டவுன் பண்ணி ஹீரோவுக்கு மரியாதை கொடுக்க இந்த மாஸ்டர் கொண்டுமே புரியல, டைனாசிட்டியோட கிங்கே இவன் முன்னாடி தலை குனிஞ்சு இவ்வளோ மதிப்பாக நடந்துக்கிறாரு, யார் அந்த பர்சன், இவனோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த நான் மாஸ்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவளுக்கே ஷாக்காக இருக்குது, நான் ஒரு சின்ன குழந்தை, அது லோ ஸ்பிரிச்சுவல் ரூட்ஸில் இருக்கிறது தான் எடுத்தேன், ஆனால் இவளோட ஐடென்டிட்டி என்ன, நான் ஒரு பெரிய ஆளுக்குன்னா டிசபிள் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த டீமன் வருது. அதாவது டீமன் கல்டிவேஷன் மெத்தடு பண்ணுற ஒரு ஆள் தான், ஆனால் அவன் டீமனே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த டீமன் இந்த நான் தூக்கிட்டு போயிடுவான். தூக்கிட்டு போனோன்னே எல்லாத்துக்குமே ஷாக் இருக்குது, அப்பா இந்த மாதிரி இப்போ தான்ப்பா அந்த கடவுள் நம்மளை பார்த்துக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முட்டாள், எனக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன், சீக்கிரமாக போ, இல்லைன்னா நம்ம டைனாசிட்டியோட கதையை அந்தல் புந்தல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே இப்போ அந்த டீமன் தேடி போயிட்டுருக்கு. அந்த டீமன் படுவேகமாக அங்கே போயிட்டுருக்க நான் என்னை கொல்றமா இருந்தால் இப்போயே கொல்லு, என்னை கொன்னதுக்கப்புறம் நான் அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பாக ஒரு ஹையஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் ரூட்ஸில் பிறப்பேன், பிறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஈவல் எல்லாம் நான் கொல்லுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ நீயா, நான் அதுவும் என்னோடய மோட்டிவ் கிடையாது, என்னோடய மோட்டிவ் என்னென்னா நீ கையில் வச்சுருக்கியா அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் இதை உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன், சுன்னுக்காங்க இந்த மாதிரி இவங்ககிட்ட ஈவல் மாதிரி மாதிரி ஆளுகிட்டையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சரண்டர் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒன்றுமே புள்ள சுன்னுக்காங்க அது யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது ஜேர்னி டு த வெஸ்ட்டில் வர ஒரு கேரக்டர். ஸோ இப்படி இங்கே போயிட்டுருக்க அவன் இந்த நானா கொல்ல பார்த்துட்ருக்க அதே சமயத்தில் அந்த கிங் அங்கே என்ட்ரி கொடுத்தோன்னே கிங் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏய் மான்ஸ்டர், நீ தப்பான ஆளுக்கிட்ட மோதிகிட்ருக்க, அந்த குழந்தை ஒரு முக்கியமான ஒரு ஆளுக்கு தேவைப்படுற ஒரு குழந்தை, அதை விட்டுட்டு இங்கே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் அவ்வளோ சீக்கிரத்துலேருந்து விட்டுட்டு போக மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் நீ மென்ஷன் பண்ணுறவன் அந்த போயத்தை எழுதணும் தானே, அவன் சாதாரணமான ஆளாக இருக்க முடியாது, ஒருவேளை என்னை மாதிரி அவனும் ஒரு ஈவில் கல்டிவேட்டராக இருக்கலாம், அவன் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்துருக்கலாம், அது மட்டும் இல்லாமல்
என்ன மாதிரியே வந்து ஹியூமன் ஸ்கின்னை வந்து போட்டிருக்கலாம், ஒரு வயசான கிழவனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உன்னை மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து கடவுள்னால் என்னென்ன தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேத்துக்குமே வந்து ஃபைட் ஸ்டார்ட் ஆக ஃபஸ்ட்டு வந்து டீமனுமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஏன்னா இந்த கிங்கோட பவர் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஒய்ஃபையும் அந்த டாக்டரையுமே வந்து இது பிடிச்சதுக்கப்புறம் அது வந்து கேட்கும், இந்த மாதிரி இந்த லோ ஸ்பிரிச்சுவல் ரூட்ஸில் இருக்கிற இந்த ட்ரான்ஸுக்கோசரம் வந்து உன்னோட ஃபேமிலியை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கியா, பரவாயில்ல நான் வந்து இதை முதல்ல முழுங்கிட்டு இதுக்கிட்ட இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பவரை அப்புறம் அந்த ஸ்க்ரோலில் இருக்கிறதையெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் உன்னை பார்த்துக்கிறேன், ஏன்னா இப்போ எனக்கு பவரும் இன்க்ரீஸ் ஆகிரும், உன்ன மாதிரி ஆட்கள்னால வந்து நான் ஒன்றும் பண்ண சொல்லிட்டு அவன் நேனா வந்து முழுங்கிடுவான். முழுங்கினோடனே வந்து நேனா வந்துட்டு இதுதான் வந்து இந்த மான்ஸ்டரோட ஸ்டொமக் பகுதியா, பரவாயில்ல நான் வந்து இந்த தடவை வந்து இறந்ததுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்தில் வந்து கண்டிப்பாக நான் வந்து பிக் பிரதர் லீக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஸ்க்ரோல் வந்து ஒரு மாதிரி ஆக்டிவேட் ஆகுது. அந்த ஆக்டிவேட் ஆனதுமே உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பீயிங் வருது. அது வந்து சாதாரணமான ஒரு பீயிங் கிடையாது, அது வந்து ஒரு காட் லெவல் என்டிட்டியான ஒரு பீயிங். அது வந்தோடனே வந்து அது ஈஸியாக வந்து ஒரு செகண்ட்லேயே வந்து வேனிஷ் பண்ணிடுது அவ்வளோ பெரிய உருவத்தை. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை பார்த்து வந்து ஷாக் ஆகிட்டுருக்காங்க. ஏன்னா ஹீரோ வந்து எழுத்து வடிவத்தில் எழுதின ஒரு போயமே வந்து ஒரு கடவுளையே வந்து உருவாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் வந்து இறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த மான்ஸ்டரா அது வந்து அங்கே போயிட்டுருக்கு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது வந்து படுவேகமாக வந்து அங்கே போயிட்டுருக்கோம். அப்படி போயிட்டுருக்கும்போது அட்டச்சா என்னால் வந்து இதை நம்பவே முடியல, வெறும் இந்த எழுத்து வடிவத்திலிருந்தே வந்து ஒரு கடவுளையும் வந்து கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளை என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து தெரியாமல் வந்து உங்கள்கிட்ட வந்து சண்டை வச்சுக்கிட்டேன், இனிமேல் நான் அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு அது கெஞ்சிட்டு ஓடிட்டுருக்க அந்த காட் லைக் என்டிட்டி வந்து இவனை விட மாட்டேங்குது. இவனை வந்து ஒரே அடியில் வந்து போட்டு தள்ளினோடனே வந்துட்டு அது கீழே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகுது. எப்படி வந்து ஒரு கடவுள்னால தான் மட்டும்தான் இன்னொரு கடவுளை வந்து உருவாக்க முடியும். ஸோ அப்போது ஹீரோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கடவுளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த டீமன் நடந்ததுக்கப்புறம் அதோட அதாவது அந்த டேண்டைன் வந்து ஒரு மாதிரி மிதந்துட்டு இருக்கும்போது இது ரொம்ப டேட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது வந்து உன்னோட கல்டிவேஷனுக்கு வந்து ஒரு பூஸ்டப்பை வந்து கொடுக்கும், உனக்கிட்ட வந்து லோ ஸ்பிரிச்சுவல் ரூட்ஸ் இருக்குது, இது வந்து கொஞ்சம் அதை இன்க்ரீஸ் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு அந்த காட் லைக் என்டிட்டி வந்து இந்த டேண்டைனை வந்து நேன் உடம்புல வந்து மெர்ஜ் பண்ணோடனே வந்து இவளோட பொட்டன்ஷியல் வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த காட் லைக் என்டிட்டி வந்து இவளையுமே வந்து ஒரு டிசபிளாக வந்து ஏற்றுக்குச்சு. ஏன்னா ஹீரோவோட வில்லுன்னா வந்து அந்த போயம் எழுதும்போது வந்து இது வந்து நேனானுக்கு வந்து உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட வில்லில் எழுதுறது வந்து ஒரு கடவுள் மாதிரி ஒரு உருவத்தை வந்து உருவம் எடுக்க வச்சு அதை வந்து இப்போ அவளை டிசபிளாக வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு தேவையான சில கலைகளுமே வந்து கற்றுக் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து திரும்ப வந்து அது நார்மல் ஸ்க்ரோலாகவே வந்து மாறிட்டுருக்க. அதே சமயத்தில் சீனங்கட்டை அந்த டேன் வந்து செலக்ட் பண்ணல அந்த மாஸ்டர், அவள் வந்து துணிக்கான்ட்டு பொட்டி கட்டி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அவள் இங்கேருந்து கிளம்ப பார்த்துட்டு இருப்பாள். என்ன மாஸ்டர் ஆச்சு, நம்ம இப்போ தான் வந்து ஒரு டிசபிளை வந்து செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ வாயை மூடு, இப்போ தான் வந்து அந்த டீமன் கல்டிவேட்டர் வந்து அதை எடுத்துகிட்டு போனான், நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் அந்த கிங் வந்து போயிருக்காரு, அவர் கண்டிப்பாக வந்து அந்த குழந்தைய வந்து மீட்டு கொண்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மீட்டு கொண்டு வந்துட்டாலுமே அந்த டீமன் வந்து திரும்ப வந்து அந்த நேனை வந்து தூக்கிட்டு போச்சுன்னா நம்மளை தான் வந்து அது அட்டாக் பண்ணும். நான் வந்து ஜஸ்ட்டு அந்த செக்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்லேவை தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் அந்த கேர்ளோட ஐடென்டிட்டி வந்து என்னன்ட்டு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதே சமயத்தில் வந்து அந்த கிங் வர்றார். கிங் வந்துட்டு இம்மோர்டல் லேடி ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, அடச்சா அப்படின்னு சொல்லி அவள் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாள். இந்த மாதிரி நீங்களும் இந்த குழந்தைய வந்து காப்பாற்றுறதுக்கு தான் போவீங்க எனக்கு தெரியும், நான் வந்து அது ஏற்கனவே காப்பாற்றிட்டேன், ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் வந்து ஏன் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, அது ஜஸ்ட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரூட் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, கிங் இருந்துட்டு நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம், இது வந்து சாதாரணமான குழந்தை கிடையாது, இவ்வளோ ஏன் நம்மளோட கடவுள் கூட இந்த குழந்தைக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷனை வந்து கொடுக்குறாரு, ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும், இவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வையேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு மாதிரி மிரட்டிகிட்டு இருப்பார். சரி நான் வந்து அந்த பொண்ணை வந்து நல்லதாக பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் அந்த டீமனை வந்து ஒரு பில்லா மாற்றி வந்து நேனாவோட வந்து மெர்ஜ் பண்ணுங்காட்டி இப்போ அவளோட பொட்டன்ஷியலுமே வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இவனால் வந்து இப்போ எல்லா கலையிலும் வந்து அதை கற்றுக்கிற மாதிரி அவளோட பாடி வந்து தயாராகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இவனால் வந்து ஒன்றுமே நம்ப முடியல. அதுக்கப்புறம் நேன் வந்து இப்போ தான் சின்ன குழந்தையாக இருக்கா. ஸோ கல்டிவேஷன்ஸ் பண்ணான்னா சில ஹெர்ப்ஸ் தேவை, சில பில்ஸ் தேவை.
சரி நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எக்கச்சக்கமான ஒரு ட்ரெஷர் லைக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து நேனுக்கு வந்து கிஃப்ட் பண்ணிடுவார் இந்த மாதிரி கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இது போதுன்னா ஓகே, இல்லை ஏதாவது தேவைப்படுச்சுன்னா தைரியமாக வந்து ஒரு ஆளை அனுப்பிச்சி வைங்க, நான் வந்து இதை கொடுத்து விட்றேன். சரி உங்களோட செக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த செக்ட் வந்து எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது. இவ்வளோ ஏன் அந்த செக்ட் இருக்கிற அந்த எக்ஸிஸ்டன்ஸே வந்து யாருக்குமே வந்து தெரியாது. அந்தளவுக்கு வந்து இது சோப்பலாங்கி செக்ட்டு. அதுக்கப்புறம் வந்து வந்துட்டு நான் வந்து சாதாரணமாக ஒரு டிசம்பிளை தான் ரெக்கார்ட் பண்ணன்ட்டு இருந்தேன். ஆனால் நான் வந்து தெரியாமல் வந்து ஒரு பெரிய ஆளை வந்து டிசம்பிளாக வந்து ஏற்றுட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நான் வந்து இவளுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்தா வந்து நடந்தாகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போ அதே சமயத்தில் அங்கே சீனங்கட்டை ஹீரோவும் அப்புறம் அந்த டான்ஸியும் வந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே 2 மார்ஷல்ஸும் மரத்தில் பார்த்துட்டு அந்த ஃபீமேல் அவளை வந்து நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது டான்ஜி வந்து அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, மாஸ்டர் உங்களுக்கு ஏதாவது தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு போது, ஓ நீ பயப்படுறியா, கவலைப்படாத பக்கத்தாடியான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவளை பிடிச்சிக்கிட்டு, நான் வந்து என்கிட்ட பவர் இல்லைனாலும் கூட நான் வந்து உன்னை ப்ரொடக்ட் பண்ணுவேன் டான்ஜி, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டான்ஜி வந்து அசால்ட்டாக வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து போட்டு தெரியல. ஸோ டான்ஜினாலேயும் வந்து இப்போது கல்டிவேஷன் சம்மந்தமான எல்லா டெக்னிக்கும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அவளோட பாடியும் வந்து இப்போ அடாப்ட் ஆயிடுச்சு. இப்போ அதே சமயத்தில் வந்து ஹீரோ அவளும் வந்து வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி டான்ஜி வந்து உங்களுக்கு சேவ் பண்ணிட்டு வந்து விரும்புகிறீங்களா, நீங்கள் இந்த மாதிரி டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் இருந்தால் டயர்டாக இருக்க போய் தூங்குப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு நல்ல வேலை நான் ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து நான் அத்துமீறி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தூங்க போயிடுவார். போயிட்டு இருக்கும்போது டான்ஜி இருந்துட்டு சரி அப்படின்னா எனக்கு இன்னொரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சீனங்கட்டை அடர்ந்த காட்டுக்குள் நடுவில் வந்து ஒரு குரூப் ஆஃப் டீமன்ஸ் எல்லாமே வந்து கிளம்பி கேதர் ஆகிட்டு இருக்கும். அந்த இடத்துல வந்து இந்த 7 tailed fox டான்ஜியோட தங்கச்சியுமே வந்து அங்கே தான் இருக்கும். அப்படி வந்துட்டு இருக்கும்போது வந்து அங்கே என்ன விதமான ஒரு காம்படிஷன் நடக்குதுன்னா வந்து இப்போ ஈகிள் டீமன் கிங் வந்து இறந்துட்டார். ஸோ அவரோட பொசிஷன் வந்து வேறு யாருக்காவது வந்து கொடுத்தாகணும். அதுதான் வந்து இந்த காட்டோட நியாயம். ஸோ இப்போ வந்து நான் அடுத்த டீமன் கிங் வந்து யார் அப்படின்னு செலக்ட் பண்ணுற போட்டி தான் நடந்துட்டுருக்கோம். அந்த ஃபைட்டிங்கில் வந்து யார் ஜெயிச்சு அவங்களோட பவர் வந்து தக்க வச்சுட்டு நிற்கிறாங்களோ அவங்க தான் வந்து அடுத்த டீமன் கிங். அதில் வந்து சண்டை போடுறவங்க வந்து நிறையா பேர் வந்து இருப்பாங்க. அதை பார்க்குறதுக்குமே வந்து நிறைய டீமன்ஸ் மட்டுமே தான் வந்து அங்கே வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த 7 tailed fox இருந்துட்டு சிஸ்டர் நீ வந்து என்னை மாட்டி விட்டுட்டா, இப்போ நான் எப்படி வந்து இவங்ககிட்டருந்து தப்பிக்கிறது, நான் வந்து டீமன் கிங் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இந்த காம்படிஷன் வந்து வெகு சீக்கிரத்தில் தொடங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தன் சொல்லிகிட்டு இருக்க. இதோடய இந்த பார்ட் முடியுது கைஸ். லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட் வரைக்கும் பாய் கைஸ்.